ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஷார்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். யூஏயில் போன அகாடமிக் இயர்க்கான கிராஜுவேஷன் டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க பசங்க ஸ்கூலில். அதில் வந்துட்டு நம்ம ஊரை மாதிரி தனித்தனியாக எல்லாம் அந்த அவார்டு அவங்க கொடுக்கல. அது எப்படி கொடுக்குறாங்க, என்ன அங்கே நடக்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன்னு. அதுதான் இந்த வீடியோ. பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இதை பார்த்துக்கோங்க. நார்மலாக நடக்கிறது மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் அட்ரஸ் சொல்லிவிட்டு பிள்ளைங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க வந்து குரான் எல்லாம் ரீட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ரேயரும் அவங்க இன்ட்ரொடக்ஷனும் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த குரான் ரீட் பண்ணியிருந்தாங்கல்ல, அது முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வச்சே ஒரு வெல்கம் அட்ரஸ் வந்து அவங்க சொல்ல வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா KG1 KG2 அந்த பிள்ளைங்க தான் பண்ணியிருந்தாங்க. அந்த வெல்கம் அட்ரஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ் அப்படின்னா யூஏயில் இப்போ வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ABC மோஸ்ட்லி அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். D வரை இருக்கலாம். ஆனால் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ABCD அப்படி வந்து J வரைன்னு நான் அந்த ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். 6 வரை இருக்குது. 6 வரை உள்ள கிளாஸுக்கும் அவங்க தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் மெடல் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்தே ஒரு பாஸ்கெட்டில் வச்சு கொடுக்குறாங்க. அப்படி நம்ம பிள்ளைங்களையும் வரிசையாக அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அந்த பாஸ்கெட்டில் வச்சு சர்டிஃபிகேட்டும் அந்த மெடலும் வச்சு கிளாஸ் மேம் தான் அதை வாங்கி பிள்ளைங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. இடையிடையில் பார்த்திங்கன்னா மேம்ஸுக்கு ஏதாவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மேமுக்கெல்லாம் அந்த மெடல்ஸ் அவார்டு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இதுதான் அம்மாவோட கிளாஸு. பிள்ளைங்களை இந்த மாதிரி கீழே இருந்து அரேஞ்ச் பண்ணி விடுறாங்க. எல்லா பேரண்ட்ஸுமே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அம்மாவும் எங்களை பார்த்தோன்னா ரொம்ப ஷையாக பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே ஃபோட்டோக்கும் போஸ் கொடுத்துட்டு அப்படியே பை சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தா. அம்மோட கிளாஸ் KG2F அது மாதிரி KG2R வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து மிஸ் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை தான் அவங்க டிஸ்பிளேலையும் போட்டு விட்டுருந்தாங்க. அப்புறம் இது அம்மாவோட கிளாஸ். அவங்களையும் மேலே கூப்பிட்டதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் போய் அப்படியே வரிசையில் நின்றுடுறாங்க. அம்மாவுமே சிரிச்சிட்டு நிற்கிறா. எல்லோரும் வந்து அரேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கிளாஸ் மேம்கிட்ட அதே மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் அந்த சர்டிஃபிகேட் ப்ளஸ் அந்த மெடல்ஸ் வச்சு மேம் தான் போய் வாங்கிக்கிறாங்க. அப்படியே எல்லாரையும் விட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா வாங்கிட்டு கிளாஸுக்கு போய் அங்கே மேம் வந்து எல்லாேருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணுன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி தான் அங்கே வந்து கிராஜுவேஷன் டே வந்து நடக்குது. ஆனால் வந்து தனித்தனியாக மெடல் கொடுக்குறதுன்னா பசங்க வந்து இப்போ கிளாஸில் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஸ்போர்ட்ஸ்லாம் வந்தவங்களுக்கு அது மட்டும் தனியாக கொடுத்துட்டு எல்லாமே எல்லாருக்கும் தனித்தனியாக கொடுத்துட்ருக்க முடியும். இந்த மாதிரி தான் மிஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போனதுக்கப்புறமா அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி தான் கிராஜுவேஷன் டே இவங்க ஸ்கூலில் நடக்குது. வேறு இடத்துலையும் கூட இப்படி இருக்கலாம், எனக்கு தெரியாது. இது KG2 வந்து ஆர் செக்ஷன் வரை இருக்குது. இதுதான் லாஸ்ட் இது. அப்புறம் பேரண்ட்ஸோட ஃபீட்பேக், ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து ஃபீட்பேக் சொன்னாங்க. இந்த இயர் வந்து பிள்ளைங்க என்னென்ன கற்றுக்கிட்டாங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்னு உள்ளது அவங்க வந்து ஃபீட்பேக்காக டிஸ்பிளே பண்ணாங்க. லாஸ்ட்டில் மேம் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கான ஒரு என்ஜாய்மெண்ட் அந்த மாதிரி. அப்புறம் KG1 KG2 உள்ள அவ்வளோ பிள்ளைங்களையும் சேர்த்து விட்டு அவங்களுக்கு ஒரு சாங் வச்சு அப்படி ஒரு அந்த சாங் வந்து அவங்க இந்த வருஷம் என்ன படித்தாங்க, என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சு ஒரு சாங் அது முடிஞ்சாச்சு. நாங்களும் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் அம்மாவுமே என்ஜாய்மெண்ட்டாக வந்தேன். ஏன்னா அன்றைக்கி காலமே அவங்க ஃபுல்லும் அவங்க போய் ரொம்ப டயர்டாக அவங்க நிறைய ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க.
சாங்ஸுக்கான ப்ராக்டிஸ், அப்புறம் எப்படி நடந்து போகணும், எப்படி நீங்கள் ஸ்டேஜில் போய் நிற்கணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருந்திருக்கிறா. ஸோ அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தா, அம்மா அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் அப்படி இதெல்லாம். ஸ்கூல் இருக்கிற இடத்துலேருந்து வீடு கொஞ்சம் தூரம் தான். அந்த ட்ராவல்லே எல்லா கதையும் பேசிகிட்டு வந்தா. வீட்டில் போய் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, தூங்கணும் அப்படி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தா. நம்ம இடத்துல இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கிராஜுவேஷன் டேலாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ஸில் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். இதில் பெருசாக எதுவும் இல்லை. மேபி இதே மாதிரி தான் நம்ம ஊரில் கூட நடக்கலாம், எனக்கு தெரியல. வேணும்னா நம்ம ஊரில் வந்து தனித்தனியாக மெடல் சர்டிஃபிகேட் கொடுத்து ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பேரண்ட்ஸ் கூட இல்லை பிள்ளைங்களை விட்டு. இங்கே அதுக்கான நேரம் இருக்காது, ஏன்னா நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, பிள்ளைங்களும் நிறைய இருப்பாங்க. ஸோ மீட்டிங் வந்து முடிகிறதுக்கு லேட் ஆகும். அந்த ஒன்று தான் எனக்கு இதில் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.